ഓർമ്മപ്പെടുത്തിയാണ്. ஏதோ வந்து மோட்டர் சைக்கிள் வந்து தீக்குச்சி எரியுது நடுவில் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு அது வந்து வீடியோ அதனால இருந்தாலும் இந்த மாதிரி இருசக்கர வாகனம் எந்த வண்டி தீக்குச்சி இருந்தாலும் பெட்ரோல் டேங்க் வந்து ஏதாவது தீக்குச்சி இருந்துச்சு அப்படின்னாங்க தயவு செஞ்சு என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா இன்னும் அது வந்து அதிகமாக இன்னும் பவராக தான் எரியுமே தவிர கம்மியாக வாய்ப்பு இல்லை. தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக மண் ஏதாவது இருந்தால் போடுங்க. இல்லை அப்படின்னாக்க நெஞ்ச சாக்கு அந்த மாதிரிலாம் ஏதாவது போடுங்க. மண் போகிறது ரொம்ப சேஃப். தண்ணி ஊற்றாதீங்க. இந்த மாதிரி இந்த வீடியோவில் என்ன விபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணி வந்து ஊற்றிட்டே இருக்காங்க. அந்த எரியிற தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் என்ன ஆகுதுனாக்க இந்த பெட்ரோலோட எஃபெக்ட் அதிகமாகி அங்கே ஒரு பக்கத்தில் நின்று இருப்பார். அவர் வந்து காவல்துறையினரா அல்லது அந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது எனக்கு சரியாக கணிக்க முடியல. இது மூலமா அந்த பெட்ரோல் என்ன பண்ணுது, அந்த தண்ணி ஊற்றிட்டே இருந்த காரணமாக என்ன ஆகுது அப்படின்னாக்க அந்த பெட்ரோல் எஃபெக்ட் அதிகமாகி அப்படியே வீசி லாஸ்ட்ல அவர் மேலே வந்து தீ வந்து குடிச்சிருது. தீப்பற்றி எரியுது. அதுக்கப்புறமா தான் வந்து மக்கள் வந்து பயந்து போய் இன்னும் அதிகமாக வந்து போராடுறாங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற வண்டி எல்லாம் பக்கத்தில் வேற நிறுத்திருக்கிற பைக்கிங் வந்து எரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி அமைக்கும் போது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பக்கத்தில் நிற்கணும், வேடிக்கை பார்க்கணும். ரொம்ப கவனம் அதிகமாக